சத்தியமாக சொல்கிறேன் சிஸ்டர், நான் ரொம்ப இதயபூர்வமாக சொல்லுவேன். ₹1 செலவு பண்ணல கூட்டத்தை வர வைக்க. அவங்களா மாவட்ட செயலர்களும் எங்கள் மாவட்ட செயலர் ரொம்ப பெரிய பண்ணையார் பரம்பரையெல்லாம் இல்லை. பர்சனலாக எனக்கு தெரியும் அவங்களெல்லாம். இன்னும் மூட்டை தூக்குறாரு ஒரு மாவட்ட செயலருடைய அப்பா, இன்னும் மூட்டை தூக்குறாரு. நான் அந்த மார்க்கெட்டை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். என்னப்பா பையன் இப்படி வந்துட்டா இன்னும் மூட்டை தூக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உடம்பு நல்லா தானே பாருங்க, நம்ம உழைச்சாதான்ப்பா மேலே வர முடியும் அப்படின்றாரு. ஒரு மாவட்ட செயலர் இன்னும் அவங்க வீட்டில் வந்து அவர் ஓட்டின ஆட்டோ வச்சிருக்காங்க. இன்னொரு மாவட்ட செயலர் வந்து இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. இதுதான் 67 அண்ணா பீரியடில் நடந்தது. சைக்கிள் கடை வச்சிருந்தவங்கள மாவட்ட செயலர் ஆக்கினார். அதுதான் 2026 நடந்துகிட்டு இருக்கு. வெற்றியில் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ ஓட்டுறவங்கள மாவட்ட செயலர் ஆக்கிறார். ஸோ இந்த விளைவை தான் அவர் சொல்கிறார். 67 77 அப்படிங்கிறது வந்து நான் அண்ணா நான் எம்ஜிஆர் அப்படி இல்லைங்க. அந்த வந்த தேர்தலின் விளைவை தான் இப்போ வந்து சுட்டிக்கிறார். அது மாதிரி நடக்கு. நிச்சயமா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். வரலாறு திரும்புகிறதுன்னு நீங்க வச்சிருக்கீங்கிறப்ப, ஆனா அங்க நிறைய நம்ம விஷயங்கள் பார்க்க வேண்டியதுக்கு, பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதுக்கு. திரு அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 3வது முறையா கூட்டணி அமைச்சு போட்டியிடும் போது தான் அவர் வந்துட்டு அங்க ஜெயிக்கிறாரு. அப்ப வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருந்தது அப்படிங்கிறது, இந்தியா முழுக்க இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி 77 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய பயணம் பண்ணியிருக்காரு. அண்ணாவோட பயணம் பண்ணியிருக்காரு. வெளியில் வரும்போது சீனியர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவ்வளோ பேர் அவர் கூட இருந்தாங்க. நெடுஞ்செழியிலேருந்து KSSRலேருந்து அவ்வளோ பேர் கூட இருந்தாங்க. இது கொஞ்சம் ஓவர் நைட்டில் இது நம்ம யோசிக்கிறோமோ அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு? இதை ஏன் யாருமே உதயநிதி ஸ்டாலின் கேட்க மாட்டீங்க? நிச்சயமா அவருக்கு முன்னாடி திடீர்னு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னாரு, ஜெயிக்கட்டும். திடீர்னு பார்த்தா அமைச்சர் ஆகிட்டாங்க. சரி, எனக்கு பழைய வீடியோலாம் ஞாபகம் வருது. இது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரமாட்டார்கள்னு ஸ்டாலின் சார் ஒரு தொகுப்பாளர்கிட்ட சொன்னார். ஸ்டாலின் சார் அந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்புறம் உதய் சார் ஒரு ஆங்கர்கிட்ட ஒரு ஆக்ட்ரஸ்கிட்ட இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வர மாட்டேன், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் கேம்பெயின் வேனில் வச்சு ஒரு யூடியூப் சேனலில் சொன்னார், ஏங்க என்ன எங்கள் மந்திரி ஆகணும், என்னோட எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, கட்சிக்காக பாடுபட்டவங்க. அவர்கிட்ட யாருமே கேட்கல. மதிப்பிற்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சரி ஓகே, அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ். இந்த பக்கம் டிவிக்குன்ற ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் விஜய் சார்ன்ற ஒரு ஃபோர்ஸ் அவர் வராருங்கிறத முன்கூட்டி கணித்து தான் அந்த எஸ்கலேஷனும் எலிவேஷனும் நடந்தது. அவங்க ஒத்துக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன் சிஸ்டர், நான் ரொம்ப இதயபூர்வமாக சொல்லுவேன். ₹1 செலவு பண்ணல கூட்டத்தை வர வைக்க. அவங்களா மாவட்ட செயலர்களும் எங்கள் மாவட்ட செயலர் ரொம்ப பெரிய பண்ணையார் பரம்பரையெல்லாம் இல்லை. பர்சனலாக எனக்கு தெரியும் அவங்களெல்லாம். இன்னும் மூட்டை தூக்குறாரு ஒரு மாவட்ட செயலருடைய அப்பா, இன்னும் மூட்டை தூக்குறாரு. நான் அந்த மார்க்கெட்டை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்னப்பா பையன் இப்படி வந்துட்டா இன்னும் மூட்டை தூக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உடம்பு நல்லா தானே பாருங்க, நம்ம உழைச்சாதான்ப்பா மேலே வர முடியும் அப்படின்றாரு. ஒரு மாவட்ட செயலர் இன்னும் அவங்க வீட்டில் வந்து அவர் ஓட்டின ஆட்டோ வச்சிருக்காங்க. இன்னொரு மாவட்ட செயலர் வந்து இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. இதுதான் 67 அண்ணா பீரியடில் நடந்தது. சைக்கிள் கடை வச்சிருந்தவங்கள மாவட்ட செயலர் ஆக்கினார். அதுதான் 2026 நடந்துகிட்டு இருக்கு. வெற்றியில் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ ஓட்டுறவங்கள மாவட்ட செயலர் ஆக்கிறார். ஸோ இந்த விளைவை தான் அவர் சொல்கிறார். 67 77 அப்படிங்கிறது வந்து நான் அண்ணா நான் எம்ஜிஆர் அப்படி இல்லைங்க.